So in the biscuit packet we notice the sentence get a chance to play with the world champion and win other prizes. அப்படின்னா கெட் அப்படின்னா வாங்குறது அல்லது பெறுது அப்படின்னு சொல்கிறோம், பெறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சான்ஸ்னால் வாய்ப்பு. ஸோ கெட் எ சான்ஸ்னால் ஒரு வாய்ப்பை வாங்கலாம். டு ப்ளே, ப்ளேன்னா விளையாடுறது. வித் த வேர்ல்டு சாம்பியன் அப்படின்னா நம்ம வேர்ல்டு சாம்பியன் கூட விளையாடுறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அண்டு வின் மற்றும் அண்டுனா மற்றும் வின் அப்படின்னா ஜெயிக்கலாம். அதர் ப்ரைஸஸ் அப்படின்னா மற்ற ப்ரைஸஸையும் நம்மளால் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு பிஸ்கெட் பாக்கெட்லேயுமே பார்த்தோம்னா ஒரு சில சென்டென்சஸ், சிம்பிள் சென்டென்சஸ் கொடுத்துருப்பாங்க. மேக் டு ரீட், ரைட்? ஸோ இந்த பிஸ்கெட் பாக்கெட் ஐ நோட்டீஸ் தட் த சென்டென்ஸ் கெட் எ சான்ஸ் டு ப்ளே வித் த வேர்ல்டு சாம்பியன் அண்ட் வின் அதர் ப்ரைஸஸ். It means if you want to play with the world champion and scan this barcode and get a chance to play with the world champion, and then you can get some prizes also. So that is the meaning for this sentence, right? So the small sentence பாருங்க, smart moves contest. ஸ்மார்ட்னா ரொம்ப ஸ்மார்ட் பாய் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அப்போ ஸ்மார்ட்னா என்ன? ரொம்ப ஹேண்ட்ஸமாக நகர்த்துறது. அதாவது ட்ரிக்கி அண்ட் ஜென்யூவலி வி ப்ளே சம்திங் ஸ்மார்ட், ரொம்ப சிம்பிளாக நகர்த்திட்டோம் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி. மூவ்ஸ்னால் நகர்றது, கான்டெஸ்ட்னால் போட்டி, ரைட்டா? போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஃபவுண்ட் த சென்டென்ஸ் ஃப்ரம் திஸ் பேக்கெட். ஸோ இன்னும் வேறு ஏதாவது நான் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சேன்னா ஐ வில் நோட்டீஸ் டு யூ. தேங்க்யூ.